நேத்து ராத்திரில இருந்து வந்ததுன்னா முஸ்லிமான் பேண்ட் அவுத்து பார்த்தாங்க, ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்டு சுட்டாங்க. செய்தியை உறுதிப்படுத்திக்கிட்டு போடுவோன்னு யாராவது ஒருத்தர் நினைச்சாங்களா? கிடையாது. ஏன் இந்த அவசரம்? பிஜேபிக்கு எந்த இடைஞ்சலும் வராம, அவங்களோட பிம்பத்துக்கு எந்த சேதாரம் வராம, தங்களோட பேர் எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, ஊடகமா எங்களுடைய பெயர் எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, நாங்க எவ்வளவு கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, பட் பிஜேபிக்கு சின்ன இடையூறு கூட வரக்கூடாதுன்னு தான் ஆக பெரும்பாலான நேஷனல் மீடியாஸ் வந்து வேலை செஞ்சாங்க. அவர்களுக்கு வேண்டிய செய்திகளை உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறதுல ஒரு அருவருப்பான செய்தியாக்கத்தோட உச்சத்துக்கு அவங்க போயிட்டாங்க. நியூஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு கோடவுன் மாதிரி ஆயாச்சு. ஒரு முஸ்லீம் ஒருத்தர் தூக்கிட்டு ஓடுறார் தான் உயிரை பணைய வச்சு. ஒரு குதிரைக்காரர், குதிரை ஓட்டுறவர் தான் உயிரை கொடுத்து அவர் காப்பாத்திருக்காரு. அவங்க வீட்டுக்கு தான் போனை கொடுத்து பேச வச்சு எங்க உயிரை கொடுத்தாவது இவங்களை காப்பாற்றுவோன்னு டிரைவர் ப்ராமிஸ் பண்றாரு. இந்தியாவினுடைய எதிர்காலத்தின் கழுத்து அறுத்தது வேணா பாஜகவா இருக்கலாம். கையை கட்டி போட்டது மீடியா. புல்வாமால என்ன நடவடிக்கை எடுத்த, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணு, அதன் பிறகு என்னென்ன செக்யூரிட்டியில நீ என்னென்ன அங்க டைட்டன் பண்ணு, எதையாவது ஒண்ணு சொல்லு. இவர்கள் பாஜகக்காரங்க கூட அனுசரணையா இருக்கிறவங்கிற குற்றச்சாட்டை பெருமையா தான் எடுத்துக்கிறாங்க. யாரும் அதை பத்தி கவலைப்பட்டதெல்லாம் கிடையாது. நான் நடுநிலை, நான் நேர்மையா இருக்கேன் அப்படின்னு யாரும் பேச முயற்சி கூட பண்ணது கிடையாது. சுத்தமா அம்பலமான. இப்போ கடைசியா நடந்தது என்னன்னு சொன்னா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். காஷ்மீர் பெல்காம் தாக்குதல் குறித்து பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க, யூகங்களா சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை ஊடகங்கள் வந்து சரியான முறையில கையாளுதா அப்படின்றது தான். ஏன்னா இந்து வர்சஸ் முஸ்லீம் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கவலை இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? ஆப்வியஸ்லி இதை வந்து ஊடகங்கள் சரியா கையாளுதாங்கிற கேள்விக்கே போக தேவையில்லை. ஓகே, ஒரு கேள்வியை வைக்கணும்னா அப்படிதான் வச்சாகணும்னாலும் கூட, ஏன்னா நமக்கு தெரிஞ்சு கடந்த 10-11 வருஷம் மீடியா, அதுக்கு முன்பேவும் கூட அந்த ஒரு வலதுசாரித்தனத்துக்கு காங்கிரஸ் காலத்திலேயே ஊடகங்கள் நகர ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் ஊடகங்கள் முதல்ல பிஜேபி சைடு சாஞ்சதோட விளைவு தான் பல்வேறு, நீங்க நிர்பயா கேஸ் எல்லாம் அவங்க கையாண்ட விதம் இருக்குல்ல. ஒரு 250 பேர் இருக்கிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் லைவ் எல்லாம் போய் பிஜேபியை கொண்டு வரதுக்கு அவங்க தான் முதல்ல செஞ்சாங்க. ஸோ பிஜேபி வந்த பிறகு ஊடகங்கள்ல இந்த மாற்றம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. தேசிய நேஷனல் மீடியாஸ் எல்லாமே அந்த பக்கம் தான் இருந்தாங்க. கடந்த 10 வருஷத்துல அவர்களுக்கு வேண்டிய செய்திகளை உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறதுல ஒரு அருவருப்பான செய்தியாக்கத்தோட உச்சத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஆமா, உற்பத்தி தான் செய்யறாங்க. இப்போ சின்னதுல பார்க்கலாம். இப்போ இந்த தாக்குதலுக்கு பின்பு வரலாம். நிறைய நானே பார்த்துட்டேன், நிறைய வீடியோக்கள் இது சம்பந்தமா பல சேனல் எடுத்துட்டாங்க, நம்மளே நிறைய போட்டுட்டோம். அவங்க செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிற விதத்தை பார்த்தாலே தெரியும். பிஜேபிக்கு எந்த இடைஞ்சலும் வராமல், அவங்களோட பிம்பத்துக்கு எந்த சேதாரமும் வராம, தங்களோட பேர் எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, ஊடகமா எங்களுடைய பெயர் எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, நாங்க எவ்வளவு கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, பட் பிஜேபிக்கு சின்ன இடையூறு கூட வரக்கூடாதுன்னு தான் ஆக பெரும்பாலான நேஷனல் மீடியாஸ் வந்து வேலை செஞ்சாங்க. இப்ப இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றத கூட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வார்த்தை கூட வரல, அந்த சந்தேகம் கூட வரல. அதுதான் வைத்தறிச்சல். ரொம்ப சமீபத்திய உதாரணம் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல்ல என்ன ப்ரெடிக்ஷன் எல்லா சேனல்களும் போட்டாங்க, 350 420 சீட். லோயஸ்ட் 350. அதை யார் உடைச்சாங்கன்னு சொன்னா, அந்த உள்ளூர் பகுதிகளில் பயணிக்கிற சாதாரண பெரிய செல்வாக்கு இல்லாத, அதாவது மேன் பவர் இல்லாத இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டுங்க போய் தான் 300க்கு போறதுக்கான வாய்ப்பே இல்ல, 200 சொச்சம் தான் வரும், 220 சொச்சம்னு சொன்னாங்க. பலர் சொன்னாங்க அந்த பக்கம் போறவங்க. பட் எல்லா பெரிய ஊடகங்களும் என்ன சொன்னாங்கன்னா, சொல்லி வச்ச மாதிரி 350 420 430 வரைக்கும் அந்த நம்பரை ஏன்னா 400ன்னு அவங்க சொல்லிட்டாங்க. 400 சீட்டு அதை ஒரு லட்சிய முழக்கமா பாஜக வச்ச உடனே அந்த முழக்கத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான நம்பர்களை இவங்க எல்லாரும் பரவ விட்டாங்க. ஸோ இது ஒன்னே இதனுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் அழுதார். ஒரு சர்வே நிறுவனத்தோட தலைவர் ஓனர் ஓப்பன் டிபேட்ல அழுதார். இத்தனை வருஷம் கட்டி காப்பாத்துன என்னோட பேர் போச்சுன்னு அழுதார்.
ஏன் அழுதாரு? தோத்த பிறகு வந்து அழுதாரு. அழுதாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த மாதிரி வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு அவர் ஒத்துக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல அவருக்கு தெரியாம அவங்களை ஹைஜாக் பண்ணாங்களா? 1000 கேள்வி இருக்கலாம். பட் விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு அசிங்கம் அப்படின்னு ஒரு சர்வே நிறுவனத்தோட தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இதை மாதிரி நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம். அண்ட் இப்போவும் கூட 2014க்கு முன்பு இவங்க எப்படி நடந்துகிட்டு இருந்தாங்க? மும்பை தாக்குதல் நடக்குது. அப்போ இருக்கிற உள்துறை அமைச்சர் 3 சட்டையை மாத்தினார்னு சொல்லி, அங்க தாக்குதல் நடக்குது, நீ 3 சட்டையை மாத்துற அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை 2 நாள் கத்துன்னு கத்தி இவங்க அதை ஒரு பெரிய சிக்கலாக்கி அவர் பதவி விட்டு விலக வைக்கிறாங்க. இப்போ அமித்ஷா வர்றாரு, ரெட் கார்பெட் இருக்கு. ஆமா, அந்த சவப்பெட்டிகள் அடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேர்த்தி இருக்குல்ல, அசிங்கமா இருக்கு பாக்குறது. பாடிக்காக ஒருத்தன் இதுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்து அப்படியே வெள்ளை இது போட்டு கார்பெட் போட்டு ரெட் கார்பெட் போட்டு அதுக்கு வந்து அப்ப சர்வ அலங்காரத்தோட வெள்ளை கலர்ல துணியை பூத்தி ஏதோ இது திறப்பு விழாவுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அருவருப்பா இருக்கு. ஓகே ஃபைன். அது ஒரு மகாராஜாவை மகிழ்விக்கிறதுக்காக மக்களோட பிரச்சனையை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அது ஓகே. ஆனா இவர்கள் இந்த பிஜேபிக்காரங்க இதை செஞ்சதை பத்தி பிரச்சனை இல்லை, அதிகாரிகள் செய்யறது கூட 2ஆம் பட்சம். நீ அன்னைக்கு அந்த 3 சட்டையை மாத்தினதை அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குனீங்களே, நேஷன் வாண்ட்ஸ் டு நோன்னு சொல்லி அடி வைத்தலேருந்து கத்துனாங்களே, இன்னைக்கு ஒருத்தர் கூட அதை பத்தி பேசல. இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளவு ஷோக்கு கேக்குதா? இல்ல, ஆனா என்ன சொல்றாங்க, இப்ப மோடி பாருங்க, அவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தாரு. அங்க உள்ள நிகழ்ச்சியெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு டெல்லி விமான நிலையத்திலே வந்து அஜித் தோவலை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு அப்படின்னும் போது அந்த நியூஸ் அப்படியே தானே போட முடியும். அவர் சீன் போடுறாரு கூட நீங்க வச்சுக்கோங்க, ஆனா அந்த நியூஸ் அப்படித்தானே போட முடியும். அவர் வந்து சோகமா இறங்கி வராரு ஃபிளைட்ல அப்படின்னும் போது சோகமா தானே போட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை பார்க்கும்போது நியாயம் போல தெரியும். நேற்று வந்த செய்திகள் என்ன, இன்னைக்கு வந்த செய்தி என்னன்னு பார்ப்போம். நேற்று ராத்திரியிலேருந்து வந்தது என்ன? முஸ்லிமான் பேண்ட் அவுத்து பார்த்தாங்க, முஸ்லிமான் ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்டு சுட்டாங்க. இந்த செய்தி உங்க டேபிளுக்கு வருதுன்னே வச்சுக்கோ. யாரோ ஒருத்தர் அவன் அந்த ஏஜென்சியை ஹைஜாக் பண்றாங்க, அவன்கிட்ட கொடுத்து அந்த செய்தியை கொடுக்குறாங்கன்னே சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு செய்தி போடும்போது இதை நிரூபிச்சதுக்கு அப்புறம் நம்ம போடலாம். தாக்குதல் நடந்திருக்குங்கிற செய்தியை நீ ஃபிளாஷ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அவங்க இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை செக் பண்ணாங்க, ரிலிஜியனை செக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை, இது ஒரு சென்சிட்டிவானது, இது வேற நெருக்கடியை உருவாக்கலாம் நாட்டில், நம்ம கொஞ்சம் பொறுமையா அந்த செய்தியை உறுதிப்படுத்திக்கிட்டு போடுவோம்னு யாராவது ஒருத்தர் நினைச்சாங்களா? கிடையாது. ஏன் இந்த அவசரம்? இல்லை, இதே மாதிரி ஒரு செய்தி பிரதமரை பத்தியோ உள்துறை அமைச்சரை பத்தியோ வருதுன்னு வச்சுக்கோ. இந்தியாவோட உள்துறை அமைச்சரை பத்தியோ பிரதமரை பத்தியோ ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை வந்து ஜஸ்ட் லைக் தட்னு ஏஜென்சிலேருந்து வந்த செய்தின்னு யார் பண்ணிவிடுவாங்களா? அவங்க உறுதிப்படுத்துவாங்கல்ல. எப்படி இது மட்டும் எப்படி வருது? ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவன் இறந்துருக்கிறாரு, பக்கத்துல உட்காந்து இருக்கிறாங்க. அந்த போட்டோஸ் வைரல் ஆகுது. அவங்க சொல்றாங்க வந்து இந்துவான்னு கேட்டு சுட்டாங்க, என்னையும் கொண்டுருங்கன்னு நான் கேட்டேன், இல்ல நீ வந்து மோடிட்ட போய் இதை சொல்லு, அதுக்காக உன்னை உயிரோட விடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு அவங்க சொன்னது தானே செய்தியா இருக்கு. இந்த செய்தியை பார்த்தோன்னே தான் இதன் பின்னால் அந்த கன்ஸ்பைரசி தியரி எல்லாம் இதை வச்சுதான் நம்ப முடியுது. சரி, அது போகட்டும். அப்படி ஒரு செய்தி வந்தாலும் கூட, அப்படி ஒரு செய்தி வந்திருந்தாலும் கூட அவங்க சொன்னது நேரா விஷுவலா வந்திருக்கும். யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணு சொன்னாங்கன்னு வர்ற செய்தி தானே. ஏற்கனவே சூடு வாங்கியிருக்கோமா பல விஷயங்கள்ல கவர்மெண்ட்டுக்காக வந்து பேசி 2000 ரூபா நோட்ல சிப்பு இருக்குன்னு அப்படியே பேசி அவமானப்பட்டிருக்காங்க. முதல்ல டெல்லி தேர்தல் நடந்த போது பாஜக ஜெயிக்க போகுதுன்னு எல்லா சேனலும் பிரச்சாரம் பண்ணி அதன் பிறகு ஆம் ஆத்மி ஜெயிச்சு அப்போ அசிங்கப்பட்டாங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறை இவர்கள் அவங்க சொல்ற செய்தி அப்படியே வாந்தி எடுத்து அம்பலம் ஆகுறது நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் கூட இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான நியூஸை நான் வந்து செக் பண்ணிட்டு போடுவேன், உறுதிப்படுத்திட்டு போடுவேன்னு சொல்லல. ஒண்ணு. அடுத்ததா, இது குறித்த சந்தேகங்கள், அரசுக்கு எதிரான சந்தேகங்கள், அது குறிப்பா பாஜக அரசுக்கு எதிரான சந்தேகங்கள் ஏன் இந்த தேசிய ஊடகங்கள்ல வர்றதே இல்லை. இல்ல, இதுல சந்தேகம் வர வேண்டிய தேவை என்ன? இப்ப நம்ம ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க, நாங்க அதை எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நான் கேட்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், போடுறோம், அவ்வளவுதான். வழக்கமே இல்லை. இதுக்கு முன்னாடி இது வழக்கம் இல்லையா? இது 2014க்கு முன்னாடி அது கனஜோரா நடந்திருக்கு. அரசாங்கத்தை வந்து எவ்வளவு அடிமட்டத்துக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ மன்மோகன் சிங்கே போட்டு இது பண்ணிருக்காங்க. இப்போ யாரோ ஒரு கட்சி இவருக்கு வந்து புடவை வளையலை வந்து நரேந்திர மோடிக்கு அனுப்புறாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன மாதிரியான அந்த செய்தி எப்படி போடுவாங்க? அது ஒரு சாகசம் மாதிரிலாம் போட மாட்டாங்க. இப்போது என்ன செய்யும், பெண்களை அவமானப்படுத்திட்டான்னு ஒரு வெர்ஷன் இப்போ வரும். அப்போ அதெல்லாம் அனுமதிச்சாங்க. ஆமா, மன்மோகன் சிங்கை வந்து தகுதியற்றவர்ங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் கூட சர்வசாதாரணமா பயன்படுத்துறாங்க. இந்த 1,76,000 கோடி அப்படிங்கிற எண்ணிக்கையை வந்து ஒரு வருஷம் அந்த கொதிநிலையிலே வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சவங்க இப்போ அந்த மாதிரியான ஒன்றை கூட செய்யல. மும்பை தாக்குதல் இது இவ்வளவுதான் இந்த ஒரு விஷயத்தை. இன்னொன்னு, ஒரு சம்பவம் நடந்தது இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு சேனல்
இதற்கு முன்பு கடந்த 10 ஆண்டுகள்ல காஷ்மீர்ல நடைபெற்ற தாக்குதல்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு லிஸ்ட் எப்பயாவது போட்டிருக்காங்களா? இவர் மோடி 2014 வந்தபோது எனக்கு ரொம்ப நல்ல நினைவு இருக்கு. இவங்க அப்படியே பெருமையா மோடி வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், நான் அவர் கத்துக் கொடுக்குற பாடத்துல ஒருத்தன் கூட பாகிஸ்தான்ல புல்லட் வியாபாரமே நடக்காது, ஐ மீன் துப்பாக்கியே இருக்காது பாகிஸ்தான்லங்கிற ரேஞ்சில் இவங்க பேசினாங்க. இன்னைக்கு புல்வாமா தாக்குதல்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது எத்தனை 15 செக் போஸ்ட்டை தாண்டி வந்ததா? ஏகப்பட்ட செக் போஸ்ட்டை தாண்டி வந்தது. அது உயர் பாதுகாப்பு இருக்கிற ஏரியா. தோராயமா 5-6 பேருக்கு ஒரு ராணுவ வீரர் நிக்கிற ஒரு மாநிலம் அது. நீங்க 1 கிலோமீட்டரை உங்களால ஒரு கண்காணிப்பை தாண்டி நீங்க போக முடியாத ஒரு இடம். இப்போ நடந்திருக்கிற துப்பாக்கி சூடு குதிரையில தான் போக முடியும். அங்க ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. 6 பேருக்கு ஒரு ராணுவ வீரர் இருக்கிற ஒரு ஊர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்துற ஒரு சுற்றுலா தலத்தை, அதுவும் இப்ப சம்மர் ஆட்கள் நிறைய வர டைம், எப்படி இவ்வளவு பெரிய ஒரு 26 பேர், வெறும் பாம் பிளாஸ்ட் இல்ல, துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு 4 பேர் ஆட்களை தேடி தேடி சுடுற மாதிரியான ஒரு காட்சி நடக்குதுன்னா இந்த கால அவகாசத்துக்குள்ள ஏர்ஃபோர்ஸ்லாம் இருக்குது, ஹெலிகாப்டர், ராணுவ ஹெலிகாப்டர்லாம் இருக்குது, எல்லாத்தையும் செஞ்சிட முடியுங்கும் போது இன்னைக்கு நேற்று வந்த செய்தி என்ன? ட்ரெஸ்ஸை கேட்டி பார்த்தாங்க, பேரை விசாரிச்சாங்கன்னு வெறுப்ப வேண்டிய அளவு நாடு முழுக்க பரப்பி விட்ட பிறகு, இந்த எதிர்ப்பு அங்கங்க இருந்து வந்த பிறகு இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஒரு முஸ்லிம் ஒருத்தரை தூக்கிட்டு ஓடுறாரு தான் உயிரை பணைய வச்சு. ஒரு குதிரைக்காரர், ஒரு குதிரை ஓட்டுறவர் தான் உயிரை கொடுத்து வந்திருக்கிற சம்பந்தமே இல்லை. செத்தவனை காப்பாற்றணுங்கிற அவசியம் அவங்களுக்கு அந்த மாநிலம் கூட கிடையாது அவங்க. ஆமா, ரத்த சொந்தமா ஓடி போய் காப்பாத்துறதுக்கு இல்ல, அவர் காப்பாத்திருக்காரு. இப்படி ஒரு செய்தி இருக்கு. இன்னொருத்தர், ஒரு டிரைவர், ஒரு அம்மா பேசுறாங்க. அந்த டிரைவர் அவங்க வீட்டுக்கு தான் போனை கொடுத்து பேச வச்சு எங்க உயிரை கொடுத்தாவது இவங்களை காப்பாத்துவோன்னு டிரைவர் ப்ராமிஸ் பண்றாரு. இன்னொரு அம்மா இப்ப கணவரையும் எதையும் இழந்தவங்கள ஒரு பெண்ணை காப்பாத்திருக்காங்க. அந்த அம்மா சொல்றாங்க அவங்க இன்னொரு அந்நியர் இல்ல, அவங்க என் சகோதரர்கள்னு அந்த அம்மா புருஷனை பறி கொடுத்த அம்மா சொல்லுது. இவ்வளவு செய்தி, ஒரு இணக்கத்தை மக்கள் காஷ்மீர் மக்கள் மீது மற்ற மாநில மக்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு எமோஷனலா அட்டாச் ஆகுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்த ஒரு செய்தி. ஆனா நேத்து இவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு இஸ்லாமிய வெறுப்பு இந்தியால உயிரோட இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு, எல்லா அயோக்கியத்தனமான வேலைகளையும் செஞ்சுட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இன்னைக்கு 2-3 சேனல் பேசுது. அர்ணாப் கோஸ்வாமி சேனல்ல பார்த்தேன், மற்ற சேனல்களே இவங்க ரஃபேல் விமானம் வாங்கினாங்க, மற்ற நாடுகள் வாங்கின ரேட்டுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்ன போது என்ன சொன்னாங்க? விசாரணை முடிகிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஏன் அந்த இது வருது? அர்ணாப் கோஸ்வாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசப்பற்று அதிகம் உள்ளவர், அதனால தீவிரமா அதை பேசுறாரு. இந்த தேசப்பற்று அதிகம் உள்ளவரோட லட்சணம், அவங்க வாட்ஸ்அப் உரையாடல்கள் விசாரணையில வந்தபோது, அவர் அரெஸ்ட் ஆனார் இல்லையா, அப்ப விசாரணையில வந்தபோது தாக்குதல் இவருக்கு முன்னாடியே அதுக்கான ஹிண்ட் வந்திருக்கு. இதுதான் இவரோட தேசபக்தியோட லட்சணம். அண்ட் இது இவர்களுக்கு ஒரு வியாபாரம். நான் கேட்க வர்றது, ரைட், அது ஒரு தேசபக்தி வியாபாரமே நடக்கட்டும். பட் நான் இதுல அவமானகரமா கருதுறது, இஸ்லாமிய வெறுப்பு இந்தியாவை எவ்வளவு தூரம் பின்னாடி இழுக்குதுன்னு தெரிஞ்சும் ஒரு சாமானிய சங்கிக்கு கத்தியை தூக்கிட்டு போறவனுக்கு அந்த ஞானம் இருக்கணும்னு, அதோட டேமேஜ் தெரியணும்னு அவசியம் இல்லை. அவன் முட்டாளா இருக்க போய் தான் அங்க இருக்கான். ஊடகங்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இடதுசாரிகள், முற்போக்காளர்கள் என்ற பெயரில் வருபவர்கள் எல்லாமே இந்து மதத்தை தாக்கி நம்மளை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. பிஜேபி, RSS தான் நம்மளை ஒரு பெருமிதமா உணர செஞ்சிருக்கிறாங்க. இந்த தேசத்தையே நம்ம பெருமை மிக்க தேசம் என்பது போல உணர செஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக நாங்க மார்வலா சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது இல்லையா? இந்து மதத்தை காப்பாத்துறதுங்கிறது இருக்குல்ல, அது இவங்க கணக்கு ஒரு 3% உயர் ஜாதியினரை காப்பாத்துறதுங்கிறது தான். பார்ப்பனர்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ஒரு பலி கணக்குக்கு சேர்த்துக்கிறது தான். ஏன்னா இப்ப வர்ற எல்லா பிரச்சனையும் பார்க்கணும், ரொம்ப எல்லாம் வேண்டாம். இந்தியாவோட கடந்த 10 ஆண்டுகள்ல வந்த மிக மோசமான தாக்குதல்கள் இருக்குல்ல, அதுக்கு அதிகபட்சம் பலியானது யாரு? இந்துக்கள் தான். பார்க்கலாம், GST யார் அடி வாங்கினது? அதுவும் குறிப்பா யார் பாஜகவுக்கு தீனி போட்டு வளர்க்கிற பிரிவு அடி வாங்கினாங்க? மிடில் கிளாஸ், சிறு வியாபாரிகள். இவங்க தான் ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்கன்னா, 2014 வாக்குல இவர்கள் பாஜகவுக்காக தீவிரமா வேலை செஞ்சவங்க. அவங்களுக்கு ஒரு கற்பனை இருந்தது, மார்க்கெட் இன்னும் இலகுவா இருக்கும், இந்த மத்த நெருக்கடி கம்யூனிஸ்டுகளோட பிக்கல் புடுங்கல் இல்லாம நம்மளுக்கு வியாபாரம் பிரமாதமா பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் நம்பினவங்களை நான் பார்த்திருக்கேன். பெங்களூர்ல இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சிருக்காங்களே, இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கசகசன்லாம் இருக்காது, வியாபாரம் பிரமாதமா இருக்கும், அதனால வர வைக்கணும்னு காசு கொடுத்தவங்க உண்டு. அவங்க வாயில மண்ணள்ளி போட்டாங்க. இவங்க சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள், சீனால இருந்து சில மார்வாடிகள் இறக்குமதி பண்ணி இங்க இருக்கிற சிறு உற்பத்தியாளர்கள் எந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணாங்க. பட்டாசு வரைக்கும் ஆயிரக்கணக்கான சிறு தொழில்கள் கடந்த 10 வருஷத்துல அரசாங்கத்தின் பதிவுகளின்படி மூடப்படுது. 3 லட்சம் நிறுவனங்கள் மூடப்பட்டு வருஷம் மூடப்படுதுங்கிறது வருது. சிறு தொழில்கள் மூடப்படுது. யார் அடி வாங்குறது? இதுல என்ன பெரும்பாலும் முஸ்லீமா இருக்காங்க? இல்ல, அநேகமா இந்துக்கள் தான்.
இப்போ அவ்வளவு தூரம் வேணாம், சரி இதெல்லாம் பழங்குது. டிமானிட்டைசேஷன்ல அடி வாங்கினது திருப்பூர், விழுந்தது தான். இன்னும் எந்திரிக்கல. 40% வியாபாரம் போச்சு. ஆக்சுவலா 1,00,000 கோடியை தாண்டி போயிருக்கணும் அதனுடைய நெட்வொர்க். அன்னைக்கு இருந்த டிராபிக் இன்னைக்கு இருந்த டிராபிக் பண்ணீங்கன்னா திருப்பூர் சாதாரணமா இருக்கு. மிஷின் வேணுமா, மிஷின் விற்பனைக்கு வருது. ஷெட் வேணுமா, ஷெட் விற்பனைக்கு வருது. அது அப்படியே பிரிச்சு கொண்டு போய் ஆப்பிரிக்காலையும் பங்களாதேஷ்லையும் வைக்கிறதுக்கெல்லாம் சில கோயம்புத்தூரை ஒழிச்சாங்க. கோயம்புத்தூர் யாருக்கு சோறு போட்ட ஊர்? பாஜகவை வளர்த்த மாவட்டங்கள்ல ஒண்ணு தமிழ்நாட்டில், பாஜகவுக்கு தீனி போட்ட மாவட்டங்கள்ல ஒண்ணு. முதலாளிங்க சைட்லையும் சப்போர்ட் வந்தது, கிரவுண்ட் லெவல்லையும் சப்போர்ட் வந்தது. இவர்களை ஒழிச்சாங்க. இந்த மிடில் கிளாஸ் பிஜேபியை பத்தி பெருசா அக்கறைப்படாம அவன் பாட்டுக்கு இருந்து போட்டுன்னு நினைச்ச ஒரு வர்க்கத்தை இருந்த இடம் தெரியாம அடிச்சு ஒழிச்சிட்டு இருக்காங்க. இல்ல நாம என்ன முஸ்லீமா, நாம என்ன தலித்தா, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைச்ச மிடில் கிளாஸை இன்னைக்கு கிட்டத்தட்ட பலிபீடத்துல கொண்டு போய் நிறுத்திடாச்சு. அவ்வளவுதான், வெட்ட வேண்டியதான் பாக்கி. அந்த ரேஞ்சில் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் மட்டும் அடுத்த வருஷத்துக்குள்ள 6 லட்சம் டெக் வேலைகள் மட்டும் போகுது. இதுல குறைந்தபட்சம் 20-25% வேலை இழக்க போறது இங்கிருந்து போன இந்தியர்கள். இந்தியால பெங்களூர்ல 50,000 வேலை டெக் வேலை போகுது. நான் சொல்றது டெக்னாலஜி ரிலேட்டடான நல்ல சம்பளம் இருக்கிற வேலைகள் போகுது. இது எல்லாமே எங்க பிஜேபி இதை பத்தி எப்பவாவது இவங்க ஒரு விவாதத்துக்கு பார்த்திருக்கீங்களா? இப்ப மட்டும் எப்படி தாழ கிளம்பி பாகிஸ்தான் ஒரு வழி பண்றோம் பாரு, சரி அதுலயும் ஒரு நேர்மை இருக்கா? சீனாங்கிற வார்த்தை கூட மோடி வாயில வரல. லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம், இந்தியாவோட சில மாநிலங்களோட சைஸுக்கான நிலம் சீனா ஆக்கிரமிப்புல இருக்கு. வடிவேலு ஜோக்ல வாடா பாத்துக்கலான்னு சொல்லி அந்த கிட்னியை எடுக்கிறது கூப்பிடுற மாதிரி வாரம் சுப்பிரமணிய சாமி ஏதோ இவங்களோட ஒரு ஃபெயிலியரை எடுத்து பேசி கூப்பிட்டுட்டே இருக்காரு. அந்த நான் அமைதியா இருக்கிற அந்த அவர் பெரியவர் ஒருத்தர் அமைதியா இருப்பார் இல்லையா, மோடி அதே மாதிரி அமைதியா இருக்காரு. சீனாங்கிற வார்த்தை கூட வரல. இப்ப கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னாடி இருக்கான் நமக்கு அவன். ஒரு மத அடிப்படைவாத கட்சி வந்தா இப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகள்ல வெறும் 5% ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் அதை தொடர்ந்து 2 சேனல் எடுத்தா போதும். தொடர் ஒரு பிரச்சனையா 2 சேனல் எடுத்தா போதும். மற்றவர்கள் வேற வழியே இல்லாம எடுப்பாங்க. ஒண்ணு எடுத்துக்கிட்டு இருந்தது NDTV, அந்த வாங்கிட்டாங்க. வெறும் அர்ணாப் கோஸ்வாமியா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இவங்களோட அலட்சியத்தோட விளைவு தான். அதாவது என்ன சூப்பர்வைஸ் பண்ண ஒரு ஆள் இருக்கு. 9 மணிக்கு நான் ஆஃபீஸ் வரணும், 6 மணிக்கு போகணும், என்னோட வேலை நேரத்தில் நான் என்னோட வேலையை சரியா முடிக்கணும்னு என்ன பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இல்லைன்னா என்ன ஆகும்? எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலான்னா என்ன ஆகும்? வேலை திறன் இருக்குமா? இருக்க போறது இல்லை. இங்கேயும் அதான் நடக்குது. ஒரு மீடியா நீ புதுசா ஒன்றும் கத்துக்க சொல்லலை. 2014க்கு முன்னாடி பார்த்த வேலையில 10% வேலையை பார்த்துருந்தாங்கன்னா நாட்டை காப்பாத்திருக்கலாம். பச்சையா சொல்றேன், இந்தியாவினுடைய எதிர்காலத்தின் கழுத்து அறுத்தது வேணா பாஜகவா இருக்கலாம். கையை கட்டி போட்டது மீடியா. கீ இஷ்யூஸை இவர்கள் பேசவே இல்லை. 10 வருஷத்துல சீனா 42,000 கிலோமீட்டர் புல்லட் ட்ரெயின் பாதை போட்டிருக்கான். 2017 ஆரம்பிச்ச புல்லட் ட்ரெயின் கால்வாசி கூட முடியல. இந்த 10 வருஷத்துல எல்லாம் பின்னாடி போனதான் மிச்சம். அனிமையா ஜாஸ்தியானது, டெமோக்ரஸியில பின்னாடி போயிருக்கு, பிரஸ் ஃப்ரீடம் பின்னாடி போயிருக்கு. இதுதான் கிடையாது, பட்டினி குறியீடு பின்னாடி போயிருக்கு, மகிழ்ச்சியான நாடு பின்னாடி போயிருக்கு. எதையாவது ஒண்ணு இவங்க எதையுமே பேசல. அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனையை எடுத்து வச்சுக்கிட்டு இது இன்னொரு 1 வருஷம் ஓடக்கூடிய கண்டென்ட். இந்த தாக்குதலை எடுத்துக்கிட்டு புல்வாமா இன்னைக்கு கேட்க வேண்டியதானே, புல்வாமால என்ன நடவடிக்கை எடுத்த, எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ண, அதன் பிறகு என்னென்ன செக்யூரிட்டியில நீ என்னென்ன அங்க டைட்டன் பண்ண, எதையாவது ஒண்ணு சொல்லு. மோடிக்காக கடந்து அங்க பிரதர்சனை பண்ண ஒரு மிலிட்டரி ஆபீசர் சொல்றாரு 1,80,000 போஸ்டிங் எது பண்ணல, ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க, ஆட்கள் குறைஞ்சிருக்கு. யார் அவராலே தாங்க முடியல. மோடி பஜனையில் கடந்த 4-5 வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ராணுவ அதிகாரி, ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வைத்தறிச்சல் தாங்க முடியாம சொல்றாரு. தைனிக் பாஸ்கர் அப்படிதான் ஒரு நடுவுல ஒரு தரம் பேசி வாங்கி கட்டிட்டாங்க. தாங்கவே முடியாம சில பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டாங்க. அவனுக்கு பிடிச்சி இருக்கணுன்னே அவங்களோட சர்வீஸ் கட்டாச்சு, சேனல் கிடைக்காம போச்சு. அப்புறம் அதை மன்னிப்பு கேட்டு தைனிக் பாஸ்கர் வந்துச்சு. இன்னும் சில ஊடகவியலாளர்கள் வேலை போன பிறகு அடுத்த வேலை கிடைக்காம வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டாங்க. NDTVலேருந்து வந்து இவங்க அதன் பிறகு கூட கத்துக்கல. நீங்க அதுல இருந்து வெளியில வந்தவர்கள் சர்வைவ் ஆனாங்க. ஆனா டைம்ஸ் நவோட மிரர் நவ் மூட போறாங்க. 4 ஊடகங்கள் தான் லாபத்துல ஓடுது, செய்தி ஊடகங்கள் இந்தியாவில். ஏன்? உங்களுக்கு பிஜேபிக்காரனுக்கு தெரியும் நம்மளுக்கு தான் பஜனை பட போறாங்கன்னு, அதை எது கேட்டுக்கிட்டு அப்படின்னு விட்டுருலாம். மற்றவர்களுக்கு இவர்களுடைய தரம் தெரிஞ்சு போகுது. டைம்ஸ் நவ்ல ராகுல் சிவசங்கர்னு ஒரு ஆங்கர், அவரோட ஷோலாம் பாருங்க. முன்னாடி இருந்தாரு, இப்போ இதுக்கு வந்துட்டாரு நினைக்கிறேன், CNN News 18 வந்துட்டாரு நினைக்கிறேன். அவரு ஒரு ஷோ நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் தான் எந்த சைடு நிக்க போறோன்னு பேசிடுவார். பேசிட்டு அடுத்ததா இதெல்லாம் சொல்லிட்டு இப்படி இதெல்லாம் பிரச்சனை, உங்க சைடு என்ன சொல்லுங்க அப்படின்பாரு.
இதெல்லாம் இதனோட தீர்ப்பு, நீ என்ன சொல்ற இப்ப அப்படின்னு கேட்பாரு. அடுத்ததா இவர் ரிசீவ் பண்ற ஆட்கள் இருக்கும் எப்படின்னா, சமாளிக்காம பதில் சொல்லுங்கன்னு எதிரில் வந்து பேசும்போதே பேசுவாங்க. ஆனா சுப்பிரமணிய சாமி கூப்பிடும்போது உங்களோட இது எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க எப்பவுமே நேர்மையின் பக்கம் நிக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா, முன்பு சொன்னது இருக்கு இல்லையா, நாம வந்து எதிரில் பேசுறவனுக்கு பேசவே இருக்காது, முதலே ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிடுவார். திரும்ப என்ன பண்ணுவார்னா, தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டை என்டாஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுவார்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் எதிர்த்தரப்பால பதில் சொல்ல முடியல. இதான் பேட்டர்ன், அவரோட பேட்டர்ன். இந்த ஷோ வச்சே பல வருஷத்துல ஓட்டினாங்க. இப்படிதான் எல்லாரோட இதுவும் நடக்கும். திடீர்னு பார்த்தா ஷோ ஓடிட்டு இருக்கும் போது நான் என் கையில ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ஸ் நவுல நாவிகா குமார் இவங்க எல்லாரும் பிஜேபியோட அந்த அந்த குட் புக்ல இருக்காங்கிறத பத்தி அந்த கூச்ச நாச்சமே இல்லாம பண்ணாங்க. மோடியை பத்தி பேசினால தாங்க முடியாதுன்னு ஒரு அம்மா கொந்தளிச்சது. இவங்க யாரும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறோம்ல, நீங்க ஒருத்தர் கவலைப்படுறீங்களா, அது எப்படி ஒரு ஊடக வேலை செய்யறாங்க, வர்ற செய்தியை கொடுக்குறாங்க, அதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்களா? இவர்கள் பாஜக காரங்க கூட அனுசரணையா இருக்கிறவங்கிற குற்றச்சாட்டை பெருமையா தான் எடுத்துக்கிறாங்க. யாரும் அதை பத்தி கவலைப்பட்டதெல்லாம் கிடையாது. நான் நடுநிலை, நான் நேர்மையா இருக்கேன் அப்படின்னு யாரும் பேச முயற்சி கூட பண்ணது கிடையாது. சுத்தமா அம்பலமானாங்க. இப்போ கடைசியா நடந்தது என்னன்னு சொன்னா, நியூஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு கோடவுன் மாதிரி ஆயாச்சு. கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நீங்க எதை போட்டுடலாம், அவ்வளவுதான். அதன் பேக்ரவுண்ட் என்ன, நான் இதை பத்தி முன்பு தப்பா சொன்னனே, அதை இப்ப மாத்தி பேசுறேனே, அந்த கவலை எல்லாம் கிடையாது. ஸோ இந்த வரலாறு வந்து இந்த சீரழிவு, நான் சொன்னதை இன்னும் உறுதியாகவே சொல்றேன், கழுத்து அறுத்தது அவர்களா இருக்கலாம், கையை கட்டி போட்டது இவங்க தான். இப்போ சோசியல் மீடியா அது ஒன்று இருக்குது, ஒரு ஜனநாயக வழியை விரிவுபடுத்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. சமூக ஊடகங்கள் நிறைய பேர் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவங்க, செய்தியாளராக இருக்கக்கூடியவங்க ஊடகத்துக்கு வெளியே இருந்து கருத்துக்கள் சொல்றாங்க, ட்வீட் போடுறாங்க, எஃபில எழுதுறாங்க. அவங்க எல்லாம் இப்போ வந்து எனக்கு இது கொஞ்சம் புதுசா தெரிஞ்சுது. இவங்களாம் ரொம்ப நாள் அமைதியா இருந்தவங்களாச்சு, இப்போ வீடு கொண்டு வர்றாங்களே. இன்னும் சில ஒரு பெண் ஊடகவியலர் அவங்க ஒருத்தங்க பேசியிருக்கிறாங்க. இப்படி பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இருக்குதானே செய்யுது. இல்ல இருக்குதா, அது என்னன்னா வேற வழி இல்லாம அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாரும் வெளியில வர்றாங்க. ஆண்ட்ரியா போட்டிருக்காங்க, என்னால நம்பவே முடியல. அது வந்து உண்மையில அதனாலே ஒரு இதுல அதை 2-3 அந்த செய்தியை ஷேர் பண்ணேன். என்னன்னா, ஒரு ஊடகங்கள் இந்த வேலையை ஒழுங்கா பார்த்ததுன்னா மத்தவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாது, இந்த மாதிரி போட மாட்டாங்க. இவங்களுக்கு மக்களை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனுடைய பின்விளைவு அவர்களுக்கு தெரியுது. இதை வச்சுக்கிட்டு எப்படி எத்தகைய கொடுமைகளுக்கு காஷ்மீர் மக்கள் ஆளாக போறாங்கன்னு எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லி, எந்த அரசியல் ரீதியான செயல்பாட்டிலையும் இல்லாத ஒரு நடிகை ஒரு பதிவு போடுறாங்கன்னா, இந்த யதார்த்தம் அவங்க வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்கு. அந்த அம்மாவுக்கு இருக்கிற அக்கறையில, கவலையில், அதாவது பொருளாதார ரீதியா அவங்களுக்கு காஷ்மீரை பத்தி பேசுறதுனால 10 பைசாக்கு பிரயோஜனம். ஆனா செய்திங்கிறது வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள், அங்க கிடைக்கிற செய்தியை கொண்டு வந்து போட்டுதான் நாம வாழ்றோம். இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அதனாலதான் இதை தாங்க முடியாம தான் ராஜ்தீப் மாதிரியான ஆட்கள், நான் இந்த பாவத்துல பங்கேற்கல, என்னையும் சேர்த்து தொலையாதீங்கடா அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாம் பதிவு போடுறாங்க. அப்படிதான் நாம எடுத்துக்கணுமே தவிர, அது ஒரு அப்கோர்ஸ் இந்த இன்னைக்கு வந்து முஸ்லீம்களை பத்தின நல்ல செய்திகளை வந்து ஊடகங்கள் பகிர்றதுக்கு என்ன காரணம், அதுவும் தமிழ்ல எஸ்பெஷலி நிறைய பகிர்றதுக்கு என்ன காரணம், இந்த நெருக்கடி சமூக ஊடகங்கள்ல இருந்து வருது. நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிற மனிதர்கள் ஏன்டா அப்படி அநியாயம் பண்றீங்க அப்படிங்கிற இங்க உள்ள மனநிலை வேற ஒண்ணா இருக்குது. சோ இது நாம வந்து அம்பலம் ஆயிடுவோம். மக்கள்கிட்ட வந்து நாம இப்படி நடந்துகிட்டோம்னு சொன்னா, அப்படியே நேஷனல் மீடியா மாதிரி நடந்துகிட்டோம்னு சொன்னா நாம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம், வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது. அல்லது இப்படி ஒரு நெருக்கடி வரும்போதுதான் சரியா செயல்பட நினைக்கிற ஊடகவியலாளர்களுக்கு ஸ்பேஸே கிடைக்குது. அவங்க யோசிப்பாங்க இல்லையா, நான் இப்பவும் நான் யாரையும் குறை சொல்லலை, ஏன்னா எல்லாரும் வாழ்ந்தாகணும். அண்ட் ஒரு நிறுவனம் எவ்வளவு அனுமதிக்குதோ அந்த அளவுக்கு தான் போக முடியும். ஒரு நிறுவனத்தை எவ்வளவு தூரம் அனுமதிக்கணுங்கிற கட்டுப்பாடு அவங்க கிட்ட இருக்கு. லைசன்ஸை சிம்பிளா கொடுக்கலாம், ஒரு ரைடு அதெல்லாம் செய்யாமல்லாம் இல்லை, ஒட்டு மொத்தமா முடக்குன கதையெல்லாம் உண்டு. எங்கேயோ ஒரு சாதாரண இண்டிபெண்டன்ட் ஃபண்டிங்ல நடக்கிற ஒரு சேனலை, நியூசிலாண்ட்ரியா, அவங்கள அரெஸ்ட் பண்ணி சர்வசாதாரணமா சீனால இருந்து பணம் வந்ததுன்னு அரெஸ்ட் பண்ணி, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்கும்போது அதை புரிஞ்சுக்க முடியுது. நான் நேரடியா வந்து குற்றம் சாட்டல, ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நியூஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பை மறுதளிச்சுட்டு மொத்தத்தையும் உதுத்துட்டு தன்னை வந்து ஒரு மோடி பக்தனா காட்டிக்கிறதுக்கு தயங்காத ஆட்கள் தான் நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன். ஒரு சமூகம் வந்து சீரழிஞ்சு போறதுங்கிறது ஒரு அரசு நடைமுறையினால மட்டும் இல்ல, ஊடகங்களின் ஒத்துழைப்போட தான். ஆமா, அது இல்லாமலாம் நடக்க முடியாது. இவங்க பரப்புற அந்த இஸ்லாமிய வெறுப்பு இருக்குல்ல, பாகிஸ்தான்னு சொல்லிக்கலாம், உள்ளீடா சங்கி அந்த ஈகோசிஸ்டம் அதை எப்படி பயன்படுத்துங்கிறது யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை, அது ஒரு ரகசியம் எல்லாம் இல்லை. அவர்கள் பாகிஸ்தான் முஸ்லிம் ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கிறவர்கள் அல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம துணை போற இந்த இஸ்லாமிய வெறுப்பு எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துங்கிற அக்கறை இல்லாமல் ருவாண்டால நடந்தது, டுட்சி ஹீடு 2 இனக்குழுக்களுக்கு இடையே நடந்தது சண்டை. இந்த மாதிரி வதந்தி பரவுனதுனால வந்த சண்டை.
10 லட்சம் பேர் செத்தாங்க. பிணம் நகரம் எங்கும் கிடந்தது. ஒரு ஏரி முழுக்க வெறும் பிணங்களை வெட்டி வீசினது இந்தியாவிலே அது நடந்தது. அப்படியே தான் இருக்கட்டுமே. இங்க இதை வந்து ஒருத்தர் பேரை கேட்டு அண்ட்ரஸ் பண்ணி பார்த்துட்டு கொன்ன செய்தி உண்மையாவே கூட இருக்கட்டும். இந்த செய்தி குஜராத் கலவரத்தப்ப போட்டீங்களா யாராவது? குஜராத்ல அது நடந்தது. ஆமா, நடந்தது. வந்து எடுத்துக்கிட்டு கணவன் மனைவி 2 பேர்ல யார் இந்து அல்லாதவர்களோ அவங்கள கொன்னது நடந்தது, பதிவாயிருக்கு. அப்படி எப்படி எல்லாம் கொலை செஞ்சோங்கிறது வந்து ரெக்கார்ட்ல வந்திருக்கு. அதை எடுத்துட்டு தான் எம்புரான் ஒரு படத்துல அது சிம்பாலிக்கா சொல்ல போய் தான் அவங்க கிடந்து அல்லாடுறாங்க. நாம வந்து குற்றம் சாட்ட வேண்டிய A2 பாஜக A1னா A2 குற்றத்துக்கு துணை போவதும் கற்றம். A2 ஊடகங்கள் தான் நம்ம சொல்ல வேண்டியது. குறிப்பா நான் சொல்றது இந்திய அளவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தேசிய ஊடகங்கள் தான் இதனுடைய ஃபர்ஸ்ட். அவங்க தான் முதல் சப்ளையர். அதன் பிறகு அதை தொடர்றதுக்கு இது வந்திருக்கு. 2 வழி உண்டு. மக்களுடைய கடுமையான எதிர்ப்பு இதை ஓரளவு நிறுத்தி வைக்கும். அதுதான் தெற்க நடக்குது. மக்கள் டெமோக்ராட்டிக்கா இல்லைன்னா எம்ரான் மாதிரி ஒரு படத்தை எடுக்க யோசிக்கவே மாட்டான். தமிழ்நாட்டில் அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த சினிமா இண்டஸ்ட்ரி இதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நேற்று காலையிலேருந்து மக்களோட எதிர்வினையை பொறுத்து தான் முஸ்லீம் காப்பாத்தினாருங்கிற செய்தி குறைஞ்சபட்சம் வருது. இல்லாட்டி நேற்றைய செய்தியை தான் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். சூழல் கஷ்டமாக தான் இருக்கு. பட் வேற வழி இல்லை. நாம இதை எதிர்கொண்டு தான் ஆகணும். இது குறித்து சோர்வு இல்லாம நாம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேறு வழி இல்லை. நிறைய முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க, கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.